Good afternoon, ma. Today in this class we are going to discuss about the normal forms. Actually last class we have started with the normalization, isn't it? So normalizationல தான் நமக்கு இந்த normal forms அப்படின்றது வரும். ஸோ நார்மலைசேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒன் பை ஒன் பார்த்துட்டே வந்திருப்போம். பட் அதில் பிஃபோர் லுக்கிங் ஃபார் நார்மல் ஃபார்ம்ஸ் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த டிபெண்டன்சி, தட் இஸ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஏன் அது பார்த்தோம் அப்படின்னா ஹவு த வேல்யூஸ் ஆர் கோயிங் டு பி டிபெண்ட் ஈச் அதர். ஸோ இப்போ ஏ இம்ப்ளைஸ் பி அப்படின்னு சொல்கிறோன்னா பி இஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் ஏ. இப்போ என்ன சுச்சுவேஷனில் அது டிபெண்ட் ஆகிருக்கு, எய்தர் விச் ஒன் இஸ் கால்டு சூப்பர் கீ ஆர் கேண்டிடேட் கீ, அப்படியே அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் அது என்ன சுச்சுவேஷனில் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இன் தட் கேஸ் வி கேன் ஹாவ் சம் டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்சி இல்லையா. ஸோ அதில் ஒரு சிலது நம்ம பார்த்துருப்போம், ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி, பார்ஷியல் டிபெண்டன்சி, நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அன்டிட்டர்மினன்ட் அப்படின்னு எதை நம்ம சொல்லுவோம், ஸோ அப்படி சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அட்ரிபியூட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு என்ன டிட்டர்மினன்ட். ஸோ அதில் சப் அட்ரிபியூட், சூப்பர் அட்ரிபியூட் அப்படியெல்லாம் நமக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரி கண்டிஷனில் இது ஒன்றோட ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். அதோட டைப்ஸ் பார்த்துருந்தோம். இதெல்லாம் ஏன் பார்க்குறோம், பிஃபோர் சீயிங் த நார்மல் ஃபார்ம்ஸ் வை வி நீட் டு டிஸ்கஸ் அபவுட் த டிபெண்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் ஃபார்ம்ஸ் தே ஹாவ் கிவன் சம் ஆஃப் த ரூல்ஸ். இப்போ ஒரு டேபிளில் நம்ம ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லணும்னா இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை சம் ஆஃப் த ரூல்ஸ். அப்போ அந்த ரூல்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அபவுட் த டிபெண்டன்சி. ஓகே, ஸோ அது வந்து ஒரு வேளை பார்ஷியல் டிபெண்டன்சியில் இருந்தால் சொல்லலாம், இல்லை பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லைன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போது அது டிபெண்டன்சி இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் நம்மளால் அந்த டேபிள் வந்து ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் இல்லை செகண்ட் நார்மல் ஃபார்ம்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்போ அந்த ரூல்ஸில் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ஷியல் டிபெண்டன்சின்னு சொல்லிட்டாங்கன்னா வி ஷுட் நோ வாட் இஸ் ஆக்சுவலி கால்டு பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸாக கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ டுடே வி ஷால் see the normal forms. As we said, normal forms are classified into 4 types. That is first normal form, second normal form, third normal form, and then Boy's code normal form. There are some more normal forms also, but we are discussing only the 4 normal forms. Okay, in that first we shall see the first normal form. ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ரிலேஷனை எப்போ நம்ம சொல்ல முடியும், ரிலேஷன் இஸ் நத்திங் பட் அ டேபிள். ஒரு டேபிள் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டேபிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அ கிவன் ரிலேஷன் இஸ் கால்ட் இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா இஃப் ஈச் செல் ஆஃப் த டேபிள் கண்டைன்ஸ் ஒன்லி அன் அட்டாமிக் வேல்யூ. ஓகே, ஸோ அந்த டேபிளில் செல் அப்படின்னா இது ரோஸ் காலம்ஸ் ரெண்டு மர்ஜ் ஆகிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒன்று காமனாக ரோஸ் சொல்லுவோம், இல்லை காலம் சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பாக்ஸையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு செல்லில் இருக்கிற வேல்யூவும் என்னவாக இருக்கணும், இட் ஷுட் கண்டைன் ஒன்லி அன் அட்டாமிக் வேல்யூ. அட்டாமிக் வேல்யூ இஸ் நத்திங் பட் த வேல்யூ விச் cannot be divided furthermore. ஏன் டிவைடட் சொல்கிறோம், நீங்கள் கீழே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஒரு செல்லில் ஒரு வேல்யூ தான் இருக்கணும், அந்த காலம்காக ஒரு வேல்யூ தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்ஸ்ன்னு இருக்குது, ஒரு காலம் இருக்குது, மார்க் 1 அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல எத்தனை மார்க் கொடுக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு மார்க் தான் கொடுக்கணும். கம்மா போட்டு இன்னொரு மார்க் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நவ் இட் இஸ் நாட் இன் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம். அப்போ அதில் என்ன இருக்குது, நிறைய வேல்யூஸ் இருக்குது. இட் வுட் ஹாவ் ஒன்லி ஒன் வேல்யூ. இப்போ 2 வேல்யூ இருந்தால் என்ன செய்வோம், இட் ஷுட் பி டிவைடட். அப்போ என்ன ஆகணும், அதே சேம் நேமுக்கு நம்பருக்கு இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணி அந்த வேல்யூவை தனியாக எடுத்து போடணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பிரித்து எழுதுவோம். ஸோ அப்படி பிரிக்க முடியாத சுச்சுவேஷனில் வேல்யூஸ் இருக்கணும் டேபிளில். ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் we can say that relation is in first normal form. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன, ஒவ்வொரு பர்டிகுலர் செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூஸும் சிங்கிள் வேல்யூவாக இருக்கணும், தட் இஸ் அட்டாமிக் வேல்யூவாக இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி இன்னொரு ஃபார்மேட்டில் நம்ம சொல்லலாம். the same definition can be said in different way. That is, a given relation is called in first normal form if the attribute of every tuple is either single valued or a null value. ஓகே, அதே சேம் தான், பட் வேறு ஃபார்மேட்டில் நம்ம அதை சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஒரு ரிலேஷன் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் நம்ம சொல்லணும்னா, தட் இஸ் ஒரு டேபிளில் நம்ம ரிலேஷன் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும்னா the attribute of every tuple, here what is called actually the tuple,
ஈச் ரோ ஆஃப் த டேபிள் இஸ் கால்ட் அ டப்பிள். ஒவ்வொரு ரோவையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இங்கே டப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டப்பிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்டு, அதை நம்ம டப்பிள் என்னென்னு சொல்லலாம், ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஒவ்வொரு ரோவையும் என்னென்னு சொல்லுவோம் ரெக்கார்டு, ஒவ்வொரு காலமும் என்னென்னு சொல்லுவோம் ஃபீல்டு. ஸோ இப்போ அந்த ரெக்கார்டை தான் நம்ம இங்கே டப்பிள் சொல்கிறோம். ஸோ இப்போ அதில் ஒரு ரோவில் வந்து ஒரு 5 காலம்ஸ் இருக்குது, 5 செல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த all the 5 cells should have a single value or it may have a null value. வேல்யூவே இல்லாமல் நல் வேல்யூன்னு கூட இருக்கலாம். இல்லை என்னவாக இருக்கணும், ஒரே சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்கணும். இந்த 2 கேஸ் இல்லாமல் ஒரே செல்லில் 2 வேல்யூ, மோர் தென் 1 வேல்யூ இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த நார்மல் ஃபார்ம் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ we shall see the example for this. ஸோ ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் அது வந்து இட் இஸ் நாட் இன் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேபிள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியணும் ஏன் இதை நம்ம ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஐடி 100, நேம் இஸ் அக்ஷய், ஹேவிங் த சப்ஜெக்ட்ஸ் மோர் தென் 1 இல்லையா. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹேவிங் த சப்ஜெக்ட் டிசைனிங். ஸோ இப்போ ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கணும் ஒரு செல்லில் இல்லை ஒரு ரெக்கார்டில் அப்படின்றது கண்டிஷன் இல்லையா. இப்போது இது வந்து கண்டிஷனை என்ன பண்ணலை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இட் ஹேஸ் டு பி டிவைடட். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸுக்கு ஒரு ரோவை தனியாக வச்சுட்டு அகெயின் வி ஹாவ் டு இன்சர்ட் அ நியூ ரெக்கார்டு, ஒரு ரோ இன்சர்ட் பண்ணி சேம் ஐடி சேம் நேம் கொடுத்துட்டு சப்ஜெக்டை தனியாக என்ன பண்ணணும், போடணும். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட். அப்போ 101 பாருங்கள் இட் இஸ் ஹேவிங் ஒன்லி 1 சப்ஜெக்ட், பட் 102 இஸ் ஹேவிங் 2 சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ அப்போ இந்த டேபிள் ஃபஸ்ட்டு டேபிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம். அப்போ அந்த ஃபஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை டிவைட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ பாருங்கள் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் டிசைனிங் தனித்தனியாக எழுதிட்டாச்சு. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது சிங்கிள் சப்ஜெக்ட் தான், அது அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டாக கம்பைலர் டிசைன் தனித்தனியாக பிரித்து எழுதியாச்சு. Now we can say this table is in first normal form. This relation is in first normal form. Okay. So இதுதான் உங்களுக்கு first normal form அப்படின்றதுக்கான condition and example. Okay. Next we shall see the second normal form. Second அதே மாதிரி given relation is called in second normal form அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு கொடுத்த டேபிளை நம்ம வந்து second normal formல இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா what condition should be satisfied? If and only if first condition relation already exists in first normal form. ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் ஏற்கனவே நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறோமோ அது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். அதோடு சேர்த்து எதுவும் ஆகணும், நோ பார்ஷியல் டிபெண்டன்சி எக்ஸிஸ்ட் இன் த ரிலேஷன். ஓகே, பார்ஷியல் டிபெண்டன்சி என்ன ஆயிருக்கக்கூடாது, ரிலேஷனில் இருக்கக்கூடாது. தட் இஸ் அனதர் கண்டிஷன். இப்போ இது ரெண்டுமே அதாவது ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் ரெப்படேஷன் இருக்கக்கூடாதுன்றது, அதோடு சேர்த்து ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் கம்பல்சரி. அதோடு சேர்த்து பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, இட் ஷுட் நாட் பி அக்கர்டு அப்படின்றது அடுத்த கண்டிஷன். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணுங்கிறது தான். இப்போ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும்பொழுது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ரிலேஷன் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, பிஃபோர் தட் அகெயின் தே ஆர் ரிப்பீட்டிங் வாட் இஸ் பார்ஷியல் டிபெண்டன்சி. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். even though they are repeating again, a partial dependency is a dependency where few attributes of the candidate key determines non-prime attributes. Okay, so இப்போ இதில் candidate key அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாத்துலேயுமே நமக்கு சூப்பர் கீ, ப்ரைமரி கீ, கேண்டிடேட் கீ அப்படி இருக்கும். கேண்டிடேட் கீயை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சூப்பர் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லும்பொழுது it is nothing but a set of attributes. So that is going to uniquely identify the tuples in a table. For example, in the previous table பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு இல்லையா. ஸோ இட் இஸ் யூனிக் வேல்யூ ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட். ஸோ தட்ஸ் வை இது வந்து யூனிக் வேல்யூ அப்படின்றதுனால நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியை என்னவா எடுத்துக்கலாம், கேண்டிடேட் கீ அப்படின்னு எடுத்துக்கலாம். it is also going to be as a super key. Okay, candidate key அப்படின்றது it is nothing but the key which is going to uniquely identify each record in the table. Okay, so அதுதான் நமக்கு candidate key அப்படின்னு சொல்கிறோம். partial dependencyல என்ன சொல்கிறோம், is a dependency where few attributes of the candidate key determines non-prime attributes. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லும்போது செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அப்படின்னா இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை கேண்டிடேட் கீ இருக்கும், நம்மக்கிட்ட 5 கேண்டிடேட் கீஸ் இருக்கும். 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா we may have 10
கேண்டிடேட் கீஸ். அப்போ அது செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸில் செட் ஆஃப் கேண்டிடேட் கீஸில் ஏதாவது சம் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ், ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் கோயிங் டு டிட்டர்மைன் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ கோயிங் டு பி அசைன்ட் அஸ் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம் நம்ம, அதை பார்ஷியல் டிபெண்டன்சி. ஓகே, இல்லை இன்னொரு சுச்சுவேஷன், இன்னொரு ஃபார்மெட்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பார்ஷியல் டிபெண்டன்சி இஸ் அ டிபெண்டன்சி வேர் அ போர்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் கீ ஆர் இன்கம்ப்ளீட் கேண்டிடேட் கீ டிட்டர்மைன்ஸ் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். சேம் தான், பட் ஒரு வேறு ஃபார்மெட்டில் அதை சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ செட் ஆஃப் கேண்டிடேட் கீஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். அதில் few attributes are going to be determined as non-prime attributes. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது ஆக்சுவலாக பார்ஷியல் டிபெண்டன்சி. அதை வந்து நமக்கு ஃபங்க்ஷனில் காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். A implies B is called a partial dependency. இப்போ B is dependent on A அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்ஷியல் டிபெண்டன்சின்னு எப்போ சொல்லலாம், if and only if A is a subset of some candidate key. ஏதாவது ஒரு கேண்டிடேட் கீழே ஒரு சப்செட்டாக இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லலாம், பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் பி வந்து என்ன சொல்லணும், இஸ் அ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். பி வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருந்தாலும் நம்ம அதை என்னென்னு சொல்லலாம், பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு கண்டிஷன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் நார்மல் ஃபார்மில் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேர் ஷுட் பி நோ பார்ஷியல் டிபெண்டன்சி இன் த ரிலேஷன், இருக்கக்கூடாது அப்படின்றது தான். பட் இது மாதிரி ஏதாவது ரெண்டு சிச்சுவேஷன், பி சைடில் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எலமெண்ட் ஆட்ரிபியூட் வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருந்தாலோ, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து கேண்டிடேட் கீயோட சப்செட்டாக இருந்தாலோ அங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிளில் பாருங்கள், ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க, ரிலேஷன் வித்தின் ப்ராக்கெட் VWXYZ. ஸோ இதெல்லாம் வந்து அதில் இன்வால்வ் ஆகிற வேரியபிள்ஸ், ரிலேஷனில் இன்வால்வ் ஆகிற வேரியபிள்ஸ் வித் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஓகே, ஸோ அது வந்து ஒரு சில டிபெண்டன்சி காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இங்கே இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி VW implies XY, Y implies V, WX implies YZ. ஸோ இதெல்லாம் ஒரு சம் ஆஃப் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் தே ஹவ் டேக்கன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பாசிபிள் கேண்டிடேட் கீஸாக நம்ம எடுத்துக்கணும் இந்த ரிலேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை எடுக்கலாம், VW, WX, WY. ஸோ இது வந்து ரிலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேண்டிடேட் கீஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தீஸ் 3 ஆர் நோன் அஸ் த கேண்டிடேட் கீஸ் ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ஸோ இப்போ இதிலேருந்து ப்ரைம் ஆட்ரிபியூட் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் VWXY these 4 are prime attributes. ஓகே, ஸோ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லும்பொழுது இசட் தான் என்னது நமக்கு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ இப்போ இதை டிபெண்ட் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸாம்பிள் there is no partial dependency. ஓகே, ஸோ இதில் என்ன இல்லை நம்ம சொல்லலாம், பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். why it is because in the relation in the candidate keys there is no non prime attribute. z வந்து எங்கே கிடையாது, கேண்டிடேட் கீழே கிடையாது, only the prime attributes are involved, so that we can say that there is no partial dependency. This is because there exists no dependency where incomplete candidate key determines any non prime attribute. கேண்டிடேட் கீழே என்ன கிடையாது, நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் கிடையாது. ஸோ தட் வி கேன் சே ஹியர் தேர் இஸ் நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ அதனால் இதை என்னென்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, நவ் த கிவன் ரிலேஷன் இஸ் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஓகே, இந்த சேம் வே தேர்ட் நார்மல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா we can say a relation is in third normal form if and only if relation already exists in second normal form. அப்படியே செகண்ட் நார்மல் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்குறோமோ அப்போ ரெண்டு கண்டிஷனும் அதில் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் நார்மல் ஃபார்முக்கும் இருக்குது, செகண்ட் நார்மல் ஃபார்முக்கும் இருக்குது. அப்போ எல்லாமே சேர்ந்து எங்கே வந்துடுது, தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுது. ஸோ ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த தேர்ட் நார்மல் ஃபார்ம் டூ. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறோம், நோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி எக்ஸிஸ்ட் ஃபார் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஸோ இங்கே வந்து ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்தோம். ஸோ ஏ இம்ப்ளைஸ் பி இம்ப்ளைஸ் சி அப்படின்னு சொல்லும்பொழுது வி கேன் சே ஏ இம்ப்ளைஸ் சி அப்படின்னு டேரெக்டாக கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்படின்றது தான் என்னது ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. பட் அது இங்கே என்ன ஆகக்கூடாது, அக்கராகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A implies B is called a transitive dependency if and only if A is not a super key. A என்னவா இருக்கக்கூடாது, சூப்பர் கீ. ஏன்றது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா which means that left hand side, அவ்வளோதான்.
நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா இதுலையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ற மீனிங்கில் நம்ம அதை பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் அ சூப்பர் கீ, அது ஒரு சூப்பர் கீயாக இருக்கக்கூடாது. அண்ட் பி இஸ் அ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்னது? நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஸோ இப்போ இந்த ரெண்டு சுச்சுவேஷன் அக்கர் ஆகும் பொழுது அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் தென் தேர் இஸ் நோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு ஃபங்க்ஷனை ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி மஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸுக்கு ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றது. அண்ட் ஹவர் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி கேன் எக்ஸிஸ்ட் ஃபார் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ்க்கு தான் அக்கர் ஆகக்கூடாது, பட் இட் கேன் பி அக்கர்டு ஃபார் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து திரும்ப இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒரு எக்ஸாம்பிளோட நமக்கு. எனி ஒன் கண்டிஷன் ஹோல்ட்ஸ் ஃபார் ஈச் நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி A implies B. A is a super key, B is a ப்ரைம் ஆட்ரிபியூட். நான் ப்ரைமாக தான் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்? ப்ரைம் ஆட்ரிபியூட் அப்படின்னு வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ ரிலேஷன் ஆர் ஹேவிங் த வேரியபிள்ஸ் ABCDE. ஸோ வித் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? A to BC, CD to E, B to D, E to A. ஸோ இதெல்லாம் ஒரு சம் ஆஃப் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் தே ஹவ் டேக்கன் ஃபார் த எக்ஸாம்பிள். ஸோ இதில் இருந்து கேண்டிடேட் கீஸ் தான் நம்ம இந்த ரிலேஷன்லேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா AECDBC இதெல்லாம் என்னவா எடுத்துருக்குறாங்க? ஆல் த 4 ஆர் டேக்கன் அஸ் த கேண்டிடேட் கீஸ். ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து ஆட்ரிபியூட்ஸ் நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிறோன்னா ABCDE எவ்ரிதிங் இஸ் கம்ஸ் அண்டர் த ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன கிடையாது? நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா வேரியபிளுமே எங்கே வந்துடுது? ப்ரைம் ஆட்ரிபியூட்க்கு வந்துடுது. ஸோ தேர் இஸ் நோ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ now it is clear that there are no non-prime attributes in the relation. So all the attributes of relation are prime attributes. So now all the attributes on right hand side of each functional dependency are prime attributes. So that we can conclude this as in third normal form. நான் ப்ரைம் இல்லாததுனால எல்லாமே ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்கிறதுனால நம்ம இது வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த லாஸ்ட் ஒன் இஸ் பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம். ஸோ இப்போ தேர்ட் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் என்னென்ன ரூல்ஸ் சொன்னோமோ எல்லாமே இங்கே நமக்கு அக்கர் ஆகுது. அண்ட் ஆல்சோ there is one more thing. For each non-trivial functional dependency A is a super key of the relation. ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா AB அப்படின்னு இருக்கும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷுட் பி த சூப்பர் கீ. என்னவாக இருக்கணும்? நமக்கு சூப்பர் கீயாக இருக்கணும். ஓகே, இப்போ அது நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா A to B அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல B வந்து இட் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் A அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அது என்னவா நம்ம சொல்ல முடியும்? ஒரு நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, வேர் A ஷுட் பி த சூப்பர் கீ. ஒரு ரிலேஷன் எக்ஸாம்பிள் எடுத்துருக்குறாங்க ஆர் ABC. ஸோ அதில் ரிலேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? A to B, B to C, C to A. ஓகே, ஸோ இப்படி கொடுத்துருக்குற இடத்துல நம்ம கேண்டிடேட் கீஸாக பார்த்தீங்கன்னா ABC மூணுமே வந்துடுது. ஸோ அப்படி எடுத்துக்கும் பொழுது we can observe that a right hand side of each given functional dependency is a candidate key. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லாமே எதுவாக வந்துருச்சு? நமக்கு கேண்டிடேட் கீயாக வந்துருச்சு. So that we can conclude that this relation is in boys code normal form. Okay, so these are the 4 normal forms. You just listen the class. I'll give you the notes later in Google Classroom and I'll inform you. Okay, thank you ma.